2026 சென்னை தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்தால ஜெயிக்க முடியுமா? அவங்களோட வியூகம் என்ன? இது உண்மையிலே வெற்றிக்கான ஒரு பாதையா இல்ல வெறும் ஆரம்பகட்ட ஆரவாரமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல இப்ப இருக்கிற நிலைமைய பாத்துருவோம். 2021 எலெக்ஷன்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. சென்னையில மொத்தம் 16 தொகுதிகள். திமுக கூட்டணி 16க்கு 16 எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சீட் கூட இல்ல, 0. இதுதான் திமுகவோட சென்னை கூட்ட எவ்வளவு பலமானதுன்னு காட்டுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகாத ஒரு புது கட்சியால இவ்ளோ பெரிய ஒரு கோட்டைய 2026ல உடைக்க முடியுமா? இது சாத்தியமா? இதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த சவால் எவ்ளோ பெருசுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு சென்னை ஏன் வருஷக்கணக்கா திமுகவோட கோட்டையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, திமுகவோட வெற்றிக்கு காரணம் வெறும் அரசியல் மட்டும் இல்ல. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம் மாதிரி நலத்திட்டங்கள், அப்புறம் ஊர் முழுக்க இருக்கிற அவங்களோட சுய உதவி குழு நெட்வொர்க், இதெல்லாம் தான் அவங்களோட நிஜமான பலம். இதெல்லாம் வெறும் ஸ்கீம்ஸ் இல்ல, இதெல்லாம் தான் வாக்குகளை அப்படி லாக் பண்ற வோட் லாக்ஸ். ஓகே, இப்ப புதுசா களத்துக்கு வர தவகுவவை பத்தி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு புது கட்சி செஞ்ச தப்புலேருந்து அவங்க கத்துக்க வேண்டிய பாடம். 2021ல கமலஹாசனோட மணிமாவை எடுத்துக்குவோம். சிட்டில நல்லாவே ஓட்டு வாங்கினாங்க, ஆனா ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல. ஏன்னா இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம ஓட்டு வேஸ்ட்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இப்ப தவைகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதான். விஜய்க்கு கமலஹாசனை விட 10 மடங்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கலாம், ஆனா அந்த ஓட்டு வீணாகிடுங்கிற பயத்தை வாக்காளர் மனசிலிருந்து எப்படி போக்குறது? முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் தடையை உடைக்கணும். ஓட்டு வீணாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் 2021ல மணிமாவோட தோல்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. தவேகை இதை கண்டிப்பா தாண்டியாகணும். அப்போ இந்த சவால தவைக எப்படி சமாளிக்க போறாங்க? அவங்க கிட்ட ஒரு 3 பார்ட் பிளான் இருக்கு. அதாவது 3 அடுக்குகள் கொண்ட ஒரு வியூகம். அவங்களோட திட்டம் இதுதான். ஃபர்ஸ்ட், திமுக அதிமுக 2 கட்சிகளையும் விரும்பாத வாக்காளர்களை மொத்தமா தம் பக்கம் இழுக்கணும். 2வது, தளபதி விஜய் அவரே நேரடியா களத்துல இறங்குறது மூலியமா ஒரு நம்பகத்தன்மைய உருவாக்கணும். 3வது, 2021ல மணிமாவுக்கு ஓட்டு போட்டுட்டு இப்ப யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்கள தம் பக்கம் ஈர்க்கணும். இங்கதான் இந்த எலெக்ஷனோட கணக்கே மொத்தமா மாறுது. பொதுவா ஒரு தொகுதியில ஜெயிக்கணும்னா 40% வாக்குகள் தேவைப்படும். ஆனா இந்த தடவை 4 முக்கிய கட்சிகள் போட்டியிடுறதால வாக்குகள் பிரியும். அப்படி பிரியும்போது வெறும் 27%லிருந்து 30% வாக்குகள் வாங்கினாலே ஜெயிக்கிறதுக்கு ஒரு யதார்த்தமான வாய்ப்பு உருவாகுது. இங்க பாருங்க, வாக்குகள் திமுக அதிமுக கூட்டணி, தவேகா, நாம் தமிழர்னு 4ஆ பிரியும்போது ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதத்தோட ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான பாதை தெளிவா தெரியுது. இதுதான் தவேகாவோட நம்பிக்கை. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வியூகம் இருக்கு. விஜய் ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தார்? அது சென்னையோட மிகப்பெரிய தொகுதிங்கிறது மட்டும் காரணம் இல்ல, அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதிக்கு பக்கத்திலே இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அதாவது முதலமைச்சரோட வீட்டுக்கு பக்கத்திலே நின்னு நான் உங்களுக்கு சவால் விடுறேன்னு சொல்ற மாதிரி. ஒருத்தரோட மக்கள் செல்வாக்க வாக்குகளாகவும் அந்த வாக்குகளை வெற்றியாகவும் மாற்ற இந்த வியூகம், இது வெறும் தியோரி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே இது வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டிருக்கு. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியை எடுத்துக்குவோம். 2013ல அவங்களோட பாப்புலாரிட்டிய வச்சு 28 சீட் ஜெயிச்சாங்க. ஆனா 2 வருஷத்துல 2015ல பூத் லெவல்ல அவங்க அமைப்பை பலப்படுத்தின பிறகு 70க்கு 67 சீட் ஜெயிச்சு சரித்திரம் படைச்சாங்க. அந்த மக்கள் செல்வாக்க வெற்றியா மாத்தினது எது தெரியுமா? இந்த பூத் லெவல் கட்டமைப்பு தான். இதுதான் நம்மள இந்த அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வருது. தவகையோட சென்னையின் வெற்றியை தீர்மானிக்க போற அந்த ஒற்றை எண், அந்த மேஜிக் நம்பர். இத தவேகேவோட இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட்ல இருந்து நேரடியா எடுத்து ஒரு மேற்கோள். இதுலேருந்து அவங்களோட முழு கவனமும் எதுல இருக்குன்னு தெளிவா தெரியுது. வெற்றி சோஷியல் மீடியால இல்ல, அது வாக்குச்சாவடிகள்ல இருக்கு. அப்போ பூத் கவரேஜ்னா என்ன? பெரிய பெரிய பேரணிகளை விட இது ஏன் முக்கியம்? சிம்பிளா சொல்லணும்னா, எலெக்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் உங்க கட்சிக்காக உழைக்க ஆட்கள் இருக்கிறது தான் பூத் கவரேஜ். வாக்காளரை கூட்டிட்டு வர்றதுல இருந்து வாக்குப்பதிவை உறுதி பண்ற வரைக்கும் களத்துல நடக்கிற உண்மையான யுத்தம் இதுதான். ஆக கடைசியா நாம சேர்ற புள்ளி இந்த 75% தான். இதுதான் அவங்களோட வெற்றி இலக்கு.
சென்னையின் முக்கிய தொகுதிகள்ல குறைஞ்சது 75% வாக்குச்சாவடிகள்லயாவது அவங்க கட்டமைப்பை உறுதி செஞ்சா மட்டும்தான் அவங்களால புள்ளி விவரப்படி போட்டியில் இருக்க முடியும். இது வெறும் நம்பர் இல்ல, இது அவங்களோட முழு வியூகத்தோட அளவுகோல். கடைசியா இந்த சென்னை தேர்தல் ஒரு பெரிய கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. இனிமே இந்திய அரசியல்ல வெற்றிங்கிறது வெறும் நட்சத்திர செல்வாக்க நம்பியிருக்குமா, இல்ல ஒரு வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட கட்சி கட்டமைப்பை நம்பியிருக்குமா? சென்னையோட முடிவு ஒருவேளை இந்த கேள்விக்கான பதிலா கூட இருக்கலாம்.